நிலையில அந்த பிள்ளைகள் ஏறத்தாழ 4000க்கும் அதிகமான பிள்ளைகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் கபருக்கு போய்விட்டார்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பட்டாசினுடைய சந்தோஷத்தை கூட நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் நிலை என்னவாகும்? உலகத்தினுடைய எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவில்லை. பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகள், வீதியில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், கபருக்கு போய்விட்டார்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தீபாவளி பட்டாசை கூட தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு சந்தோஷம் தானே என்று சொன்னால் எங்களுடைய நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுதான் நாங்கள் எங்களை சீர்திருத்துவோம்? எப்பொழுதுதான் எங்களை நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கக்கூடிய நிலைகளை உருவாக்குவோம்? அது மாதிரி நிலைகளை பார்த்த பிறகா நாம் நிம்மதியாக அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறான். யுத்த களத்தினுடைய பீதியை விட்டு எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அது போன்ற ஒரு நிலை இருந்தால் ஒரு நிமிஷம் கூட, ஒரு வினாடி கூட நிம்மதியாக இருக்க முடியாது.